கிடைக்கணும் சார். அவரும் வந்து ஒரு மெட்டிகுலஸான ஒரு டைரக்டர். ஒரு பயங்கர டீம் ஒர்க்காக இருக்கும். ரமணன் சார் ஒரு விஷயம் சொல்லுவார். இன்கேஸ் டைரக்டர் உடன்பாடு இல்லைன்னா பயங்கரமாக டிபேட் நடக்கும். இது இப்படி பண்ணலாம், அது அப்படி பண்ணலான்னு. அதே மாதிரி எனக்கு ஒரு சில விஷயம் வந்து சார் இது இப்படி மாற்றி பண்ணலாமா, சார் அப்படி கொஞ்சம் பண்ணிக்கலாமா, இம்ப்ரூவைஸ் பண்ணலாமா, அந்த ஒரு ஃப்ரீடமும் கொடுப்பாரு. சார் நான் சொல்றதையும் அவர் ஏற்றுப்பாரு. அப்புறம் அவரு சொல்றது வேறு ரொம்ப வேலிடான விஷயங்கள் சொல்லுவார். நிறைய இடத்துல வந்து நாங்கள் சீனியை மாற்றிலாம் பண்ணியிருக்கோம். அதாவது ரொமான்ஸான ஒரு ரொம்ப காமெடியான சீனை ரொம்ப சீரியஸாக பண்ணியிருக்கோம். ரொம்ப சீரியஸான ஒரு சீனை காமெடியாகவும் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டேரக்டர் வந்து பண்ணுவார் ஆன் த செட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த அவார்டு நீங்கள் எனக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ அதுக்கு டேரக்டருக்கும் கண்டிப்பாக நன்றியை சொல்லி ஆகணும். என்னுடைய டீம்னா வந்து கேமராமேன் சார், அவரே ஒரு கோ டைரக்டர் தான். அவரும் வந்து நிறைய இம்ப்ரோவைசேஷன்ஸ், வெறும் கேமராமேன் ஆங்கிள் வச்சுட்டு சும்மா இருப்பாங்க. நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க, வெறும் கேமரா ஆங்கிள் வச்சுட்டு அவங்க வேலையை மட்டும் தான் பார்ப்பாங்க. பட் ஒரு சீனுக்குள்ள இன்வால்வ் ஆகி இம்ப்ரோவைசேஷன் தான் சொல்லுவார். மாயன் இப்படி பண்ணுங்க கொஞ்சம். இப்போ ரீசெண்டா ஒரு சீன், ஒரு மாயன் ஒரு இது பண்ற ஒரு சீன் இருக்கு, திருப்பி கோவப்படுற ஒரு சீன் இருக்கு அந்த தம்பி கேரக்டர் மேல. அது அவர் சொன்ன ஒரு இம்ப்ரோவைசேஷன் தான். ஸோ அப்படி ஒரு கேமராமேன் மட்டுமே இல்லாம அவர் வந்து ஒரு கதையில ஒரு அவ்வளோ இன்வால்வ் ஆகி நிறைய விஷயங்கள் இன்புட் பண்ணுவார். அப்புறம் டைரக்ஷன் டீம்ல இருக்கிற மனோஜ், ராஜு சுந்தரம், இவங்க எல்லாமும் வந்து இம்ப்ரோவைசேஷன் கொடுப்பாங்க. செம்மையா இருக்கும். அதாவது வந்து ஒரு ரைட்டர் மட்டும் யோசிக்க மாட்டாரு. ரைட்டர் கிட்ட இருந்து வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவங்க எல்லாருமே ஒன்னொன்னு இம்ப்ரோவைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஒரு செட்ல நடிக்கும் போது ஒருத்தர் ஒன்று சொல்லும் போது இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படி பண்ணும்போது நமக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணாலும் டயர்ட் ஆகாது. அது ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இவங்களுடைய ஒரு பங்களிப்பு. இன்ஃபேக்ட் வந்து என்னுடைய மேக்கப் மேன் ரமேஷ், கலை சார், ரமேஷ், அப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ட் வர மணி, இவங்க எல்லாருமே இம்ப்ரோவைசேஷன் சொல்லுவாங்க. எப்படி நீங்க வந்து அவங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கும் இவங்க ஒர்க் பண்றதெல்லாம் பார்க்கும்போது. அடுத்த சீன் வந்து எனக்கு தான் சொல்லுவாங்க சீனு, நான் தானே ரெடி ஆகணும், இவங்க எல்லாருமே ரெடி ஆவாங்க தப்புன்னு. அடுத்தடுத்த சீன் பேப்பர்ல இருந்து எல்லாருமே படிச்சுட்டு வந்து நிற்பாங்க. அது வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான குவாலிட்டி. இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் மட்டும் ஒர்க் பண்ற மாதிரி இருக்காது. என்னுடைய அசிஸ்டன்ட், மேக்கப் மேன் எல்லாருமே வந்து அடுத்த சீன் என்ன, அந்த சீன்ல என்ன கண்டென்ட், அது என்ன மேக்கப் போடணும், என்ன காஸ்டியூம் போடணும், என்ன டயலாக்ஸ், எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். அது ஒரு பெரிய டீம் ஒர்க். ஸோ இவங்களுடைய பங்கு காஸ்டியூமர்ல இருந்து, ப்ரொடக்ஷன்ல இருந்து, ப்ரொடக்ஷன்னா இந்த சாப்பாடு, நமக்கு தண்ணி, காஃபி எல்லாம் அந்தந்த டைம்ல இருந்து, இவர் என்ன டைம்ல என்ன சாப்பிடுவாரு, டெய்லி அவர் என்ன சாப்பிடுவாரு, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து எல்லாருக்கும், எனக்கு இல்லை எல்லாருக்குமே அவங்க வந்து அப்படி பாரபட்சம் செய்வாங்க. அப்புறம் எங்களுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாருமே இன்வால்வ்டா இருப்பாங்க. இன்னைக்கு நான் நடப்போது, என்னென்ன சீன், என்னென்ன பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்க, கொஞ்சம் இவர் லேட்டா வந்தாலும் என்ன மன்னிச்சு விட்டு ஸோ எல்லாரையும் ஹேண்டில் பண்ணி, டைரக்டரை ஹேண்டில் பண்றது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஸ்மூத்தா டச் விட்டு இந்த 1 year எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியா, ஒரு ரொம்ப ஒரு ரேட்டிங் வைஸ் இல்லைனாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ப்ராஜெக்ட். அண்ட் நீங்க பாக்குறது வந்து ஒரு அவுட்புட் தான் பாக்குறீங்க. பட் இந்த மேக்கிங் த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா, ரைட் ஃப்ரம் த ப்ரொடியூசர் டில் த லாஸ்ட் பர்சன் இந்த யூனிட் வரைக்கும் எல்லாருமே அவ்வளோ இன்வால்வ்டா ஒர்க் பண்ணுவாங்க. இது ஏன் நான் சொல்றேன்னா, இது வந்து அவங்களாம் இல்லாம பாசிபிளே கிடையாது. இது நான் மட்டும்தான் போய் நடிக்கிறேன் அப்படின்னா கிடையவே கிடையாது. இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணலன்னா இதை வந்து வாங்கவே முடியாது. நான் இல்லை, யாராலையுமே சொல்றேன். இதுல நானும் ஒரு பங்களிப்பு தான் கொடுத்துருக்கேன். இது ஒரு பெரிய டீம். அந்த டீம்ல நானும் ஒரு 60 பேர் கொண்ட டீம்ல நான் ஒரு மெம்பர் இதுல. அதை ரெகக்னைஸ் பண்ணும்போது கண்டிப்பா இதுக்கு சப்போர்ட் பண்ற அந்த 60 பேரையும் நான் சொல்லி ஆகணும் இல்ல. இது பொய் கிடையாது. இது நான் வந்து ரொம்ப எமோஷனலா முகஸ்துதிக்காகவும் சொல்றேன். இட்ஸ் a ஃபேக்ட். இதுதான் ஒவ்வொரு நடிகருக்கு பின்னாடியும், ஒவ்வொரு அவார்டுக்கு பின்னாடியும் நடக்கிற கதை. அண்ட் இவங்கள என் பின்னாடி இருக்கிறவங்களை எப்ப நம்ம ரெகனைஸ் பண்ண முடியும் சொல்லுங்க? அவங்களுக்குன்னு தனியா ஒரு அவார்டு கிடையாது. பட் இந்த நேரத்தில் அவங்கள வந்து மென்ஷன் பண்ணலாம், அது ரொம்ப தப்பாயிடும். அண்ட் இது ப்ரொஃபஷனல் சைடு. பர்சனல் சைட்ல வந்து கண்டிப்பா ஃபேமிலியை சொல்லி ஆகணும். ஸ்ரீஜாவோட இன்வால்மெண்ட் வந்து இதுல அவங்க இந்த ப்ராஜெக்ட்ல நடிக்கல. அதர்வைஸ் அவ வந்து
கதை ஒரு விஷயம், அவங்களுக்கும் கதை நிறைய தெரியும். கதை நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒன்லைனே அவங்களுக்கு அது நம்ம என்ன எடுக்க போறோம்ன்றது அவங்களுக்கு நான் முன்னாடி சொல்லுவேன். அவங்க சில இம்ப்ரவைசேஷன் சொல்லுவாங்க கதையில. அவங்க சொல்றதை நிறைய நான் ரைட்டர் கிட்ட சொல்லியிருக்கேன். ரைட்டர் அவங்க சொல்றதை ரொம்ப வேல்யூ பண்ணுவாரு. அப்புறம் காஸ்டியூம்ஸ், இந்த காஸ்டியூம் பண்ணு, அந்த இன்ஃபேக்ட் நீங்க நான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல போட்ட காஸ்டியூம் ஸ்ரீஜா டிசைன் பண்ணது. இன்ஃபேக்ட் அந்த வேஷ்டி அவங்களே தச்சது. இந்த மாயன் வேஷ்டியை வந்து அவங்க டிசைன் பண்ணது தான். அவங்களோட ஐடியா தான் இந்த மாயன் வேஷ்டியை. அண்ட் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நான் போடுற வேஷ்டி அவங்க ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து தச்சு எனக்கு கொடுத்துருக்காங்க. தனித்தனியா துணி எடுத்து அது ஒன்றா ஆக்கி தச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாருங்க அதை பார்த்துட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய இன்வால்மெண்ட் வந்து இதில் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அவங்க நடிக்கல அந்த ப்ராஜெக்டில் அவ்வளோதான ஒழிய, பட் பேக்ரவுண்டில் நிறைய இது சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இதை வந்து நான் ரெண்டுமே அவங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். இந்த 2 அவார்டையுமே அவங்க ஆக்சுவலி அவார்ட் ஃபங்க்ஷன் போகிறது முன்னாடி சொன்னாங்க, இந்த வாட்டி ஏதாச்சும் அவார்டு கிடைக்குமா அப்படின்னு. தெரில, கிடைக்கலாம், கிடைக்க போகலாம், எது கிடைச்சாலும் நீ வந்து எனக்கு தான் டெடிகேட் பண்ணும் அப்படின்னு போகும்போதே சொல்லி இருந்தாங்க. ஸோ இந்த 2 அவார்டையுமே நான் வந்து ஸ்ரீஜாக்கே டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் எஸ், அண்ட் இதை வந்து ரெகுலராக பார்த்து நான் பார்க்குறேனோ இல்லையோ, நீங்கள் அதை பார்த்து நாங்கள் எவ்வளோ இன்வால்வ்டாக அந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறோமோ அதை விட அந்த குடும்பத்து மேலே நீங்கள் அவ்வளோ இன்வால்வ்டாக பார்க்குற நீங்கள் எல்லாமே எதுவுமே பாசிபிள் கிடையாது. நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க. அந்த நிறைய முக்கியமான பிளேயர்கள் வந்து அவங்க வேலையெல்லாம் விட்டு இதை வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் மதுரையிலேருந்து ஷர்மி, அப்புறம் நம்ம ஆர்ஜே சதீஷ், அவங்களும் வேற வேற வேலை பார்த்துட்டு இருக்காங்க லைஃப்ல. ஆனால் அவங்களோட இன்வால்மெண்ட் இந்த ப்ராஜெக்ட் மேலே, என்னுடைய வெல்ஃபேர் மேலே இருக்கிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. டெய்லி அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு இது ப்ராஜெக்டா இதில் வர வீடியோஸ் எடுத்து போடுறது, இதில் இருக்கிற இமேஜஸை கட் பண்ணி டிசைன் பண்ணி எனக்கு அனுப்புறது, நான் அது வந்து உங்களோட ஷேர் பண்ணுறது, இப்படின்னு அவங்க ஒரு டீமா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் பண்றாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து இந்த சீரியலை பார்த்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு ஜேர்னி. இது இப்போ ஃபர்ஸ்ட் இயர் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் ரொம்ப தூரம் போக போறோம். இன்னும் நிறைய ட்விஸ்டுகள், கதைகள் நீங்க அந்த கதையில பார்க்க போறீங்க. மாயனை வெவ்வேறு பரிணாமத்தில் நீங்க பார்க்க போறீங்க. இன்ஃபேக்ட் நான் கூட நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், நானே ஒரு பெரிய மாயன் ஃபேன். என்ன நினைச்சுக்கிட்டாங்க நான் தான் மாயன். நான் மாயனே கிடையாது, நான் ஒரு மாயன் ஃபேன். உங்களை மாதிரி எனக்கும் மாயன் தான் பிடிக்கும். மாயனோட பெரிய ஃபேன் நான். அவர் பண்ற ஸ்டைல்லாம் நானும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுவேன். இன்ஃபேக்ட் நிறைய நேரத்தில் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, வீட்டில் நான் ரொம்ப சீரியஸாக இருந்தேன்னு வச்சுங்களேன், எப்படியாவது யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியே இருந்தேன்னா ஸ்ரீஜா வந்து கேட்பாங்க, இப்போ நீ மாயனா அரவிந்தா அப்படின்னா, நான் அப்படியே இப்படி பார்த்தேன்னு வச்சுங்க, ஓ அரவிந்தா போ, அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு போயிடுவாங்க. அவங்களுக்கும் நான் வீட்டில் அரவிந்தா வந்து பிடிக்காது. மாயனா இருக்கேன்னா வந்து பேசுவாங்க, மாயனா கலாட்டா பண்றியா, கூட பேசுறியா, சண்டை போடுறியா, அவங்க அதுதான். இந்த மாதிரி பரபரப்பா இருந்தா ஓகே. சைலண்டா நம்ம அரவிந்த் மாதிரி அமைதியா டீசெண்டா அப்படின்னு பேசினா அவங்களுக்கு வீட்லயே பிடிக்க மாட்டேங்குது. பட் ஸ்டில் அதையும் வந்து நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க. 2 கேரக்டருமே நிறைய பேர் என்ன கேட்குறது, எது உங்களுக்கு ஈஸி எது கஷ்டம் அப்படின்ட்டு. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், மாயன் எனக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டர், நான் நிறைய பிளே பண்ண ஒரு கேரக்டர், இதுக்கு முன்னாடியே நடிச்சு இருக்கிற கேரக்டர். அரவிந்த் தான் வந்து ரொம்ப டஃப். ஏன்னா அவனுக்கு டயலாக் ரொம்ப கம்மி, அவனுக்குள்ள 1000 விஷயம் ஓடிட்டு இருக்குது. இதுலயே ரொம்ப பாவப்பட்ட கேரக்டர் அவன் தான். அரவிந்த் மாயன்ல அதிகமா பாதிக்கப்பட்டதே அவன் தான். அவனுக்கு சின்ன வயசுலயே அம்மா அப்பா தத்து கொடுத்துட்டாங்க, வேற ஒரு அப்பா அம்மா கிட்ட வளர்ந்தவன். இப்ப அவனுடைய சொந்த அப்பா அம்மா பார்த்து கூட அவனுடைய அந்த ரியல் எமோஷனை காட்ட முடியாம அந்த வளர்த்த அம்மாவுடைய பொசசிவ்னஸ்ல மாட்டேன்றான். ஒரு பொண்ணு ஒரு வேற ஒரு பிரச்சனையில இவனை கொண்டு போய் வேற ஒரு பொண்ணு, இவனுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. இப்ப அந்த பொண்ணை அவன் ஏத்துக்கணுமா வேணாமா, ஒரு கட்டத்துல அவனை ஏத்துக்கிறான், அதை அவளை ஏத்துக்கிட்டா அம்மாவுக்கு பிடிக்கல, இப்படின்னு பல சிச்சுவேஷன்ல இருக்கிறது அரவிந்த் தான். அரவிந்தோடைய ஈக்குவேஷன்ஸ் தான் ரொம்ப டஃப் பிளே பண்றது, அதை வந்து பேலன்ஸ் பண்றது. அதனாலதான் கொஞ்சம் அமைதியா இருக்கான். ஒரு அழுத்தமான ஆள் அவன். அதை வந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு இவன் ரொம்ப சீரியஸா இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. டஃப் வந்து பிளேயிங் அரவிந்த். அண்ட் அதுலயே ரொம்ப டஃப் வந்து அரவிந்த் வந்து மாயனா நடிக்கிறது கதையில, அப்புறம் மாயன் வந்து அரவிந்தா நடிக்கிறது இருக்கு பாருங்க. அது வந்து இன்னமும் எனக்கு விளங்காத ஒரு விஷயம். அந்த மாதிரி சீன் வந்தாலே
நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். அப்படியே யோசிச்சுனே இருப்பேன் எப்படி பண்றது. ஏன்னா அரவிந்த் மாயனா பண்ணும்போது இவர் ஃபுல்லா அரவிந்தாவும் பண்ண முடியாது. ஏன்னா அரவிந்துக்குன்னு ஒரு சில குவாலிட்டிஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை மீறி அவனால ஃபுல்லாவும் பண்ண முடியாது. நாம ஏற்கனவே அரவிந்த் தான் நடிக்கணும். அரவிந்த்ல இருந்து மாயனா நடிக்கணும் போது அது கூடு விட்டு கூடு போயிடற மாதிரி. ஸோ அதுதான் எனக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். சேம் அதே மாதிரி மாயன் அரவிந்தா நடிக்கும் போது இந்த கூடு விட்டு கூட போயிடற மாதிரி தான். அதுவும் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். டைரக்டர் வந்து கைட் பண்ணுவார், இப்படி பண்ணுங்க, கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, கொஞ்சம் கம்மி. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டீம் ஒர்க் தான். ஸோ இந்த டீம் ஒர்க்கு கிடைச்ச ஒரு பரிசா, இது ஒரு கிஃப்டா நான் எடுத்துக்கிறேன். இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லாம் ஸ்கூல்ல நடக்கும்போது இந்த காம்படிஷன் அந்த காம்படிஷன்லாம் நடந்து ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க. இன்னும் எதுலையுமே வின் பண்ணது கிடையாது ஸ்கூல்ல. எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணேன், வின் பண்ண மாட்டேன். அது ஒரு இது. ஆனா இப்போ வந்து இந்த 2 அவார்ட் கிடைச்சது வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் இயர் வந்து மிர்ச்சியில கூட, நம்ம ரேடியோ மிர்ச்சியில இருந்து கூட எனக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம கல்யாணம் கண்டிஷன் சப்ளை சீசன் 2 சீசன் 1க்காக ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும் போது ஸ்கூல் டேஸ்ல மிஸ் அவுட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் காம்பன்சேட் பண்ண மாதிரி இருக்கு. இது ஸ்கூல்லேயே கூட வாங்கியிருக்கலாம்னு தோணுது. பட் வெல், இன்னொன்று வயசு இருக்கு, நானே நினச்சிக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வந்து வின் பண்ணோம். அதுக்கு வந்து நிறைய உழைக்கணும். இந்த அவார்டு எனக்கு கொடுக்கும்போது கூட நான் அதான் நினைச்சேன். இளையராஜா சார் வந்து ஒன்று சொல்லுவார், அவர் நிறைய இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காரு. சின்ன வயசுல அவர் வந்து வாசிப்பார். சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்மோனியம் வந்து வாசிக்க ஆரம்பிச்சேன், ஃபர்ஸ்ட் கச்சேரி. அது எப்படின்னா, அவங்க அண்ணனுக்கு ரெகுலரா ஹார்மோனியம் வாசிக்கிறவர் வரல, அவருக்கும் அவங்க அண்ணனுக்கு ஏதோ சண்டை போல இருக்கு, திடீர்னு வரல அவர். ஸோ இன்னொருத்தரை அரேஞ்ச் பண்றதுக்கு டைம் இல்லை. அப்போ இவர் ஹார்மோனியம் வந்து அவங்க அண்ணனுக்கு தெரியாம கத்துட்டு இருந்தாருன்றது விஷயம் அவங்க அண்ணனுக்கே தெரியல. அவங்க அம்மா தான் சொல்லியிருக்காங்க, ஏன்பா நம்ம ராஜா இருக்கான் கூட்டு போப்பா, ராஜையா இருக்கான் அவன் வாசிப்பான் அப்படின்ற போது இவர் டவுட்லயே கூட்டு போறாரு தம்பியை. போய் தம்பி வாசிக்கிறாரு. அப்போ வந்து ஒரு இப்படி 2 கையில வாசிப்பாரான், அவரே கத்துக்கிட்டு. ஸோ 8 வயசு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் வந்து வாசிக்கிறான் அப்படின்னும் போது அந்த கிரௌட்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியம், என்னெல்லாம் அப்பா பயங்கரமா வாசிக்கிறானே, 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அப்படி வாசிக்கிறானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமா கை தட்டி பாராட்டுறாங்க. ஆனா ராஜா சாருக்கு தான் தெரியுமா இவர் எவ்வளவு தப்பா நடிக்கிறேன், வாசிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. நம்ம இவ்வளவு தப்பா வாசிக்கும் போது எவ்வளவு பேர் கை தட்டுறாங்களே, நம்ம கரெக்டா வாசி அவ்வளவு பேர் கை தட்டுவாங்க அப்படின்னு அவர் வந்து ரொம்ப சின்சியரா கத்துக்க ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி நம்ம இவ்வளவு தப்பா நடிக்கும் போதே நம்ம 2 அவார்டு கொடுத்துருக்காங்களே, நம்ம இன்னும் சின்சியரா நல்லா நடிச்சா எத்தனை அவார்டு கிடைக்கும். அதனால இன்னும் நல்லா சின்சியரா நடிப்போம், இன்னும் நிறைய கத்துக்கிட்டு நடிப்போம், இன்னும் அந்த நடிப்பை நிறைய கத்துப்போம், அவங்க இன்னும் என்டர்டெயின் பண்ணோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்கு, ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அண்ட் அகெயின் தேங்க்யூ வெரி மச் இந்த அவார்டை நீங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் விஜய் டெலிவிஷனுக்கும் டெஃபினட்டா என்னுடைய நன்றிகள். தொடர்ந்து அவங்க பண்ற சப்போர்ட், அவங்க வந்து எப்பயுமே எனக்கு ஏதோ ஒரு நல்ல ரோல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க தொடர்ந்து இத்தனை வருஷமா என்னை ஆதரிச்சுட்டு வர்றதுக்கு விஜய் டெலிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் இருக்கிற ஒவ்வொரு சீனியர் மெம்பர், ரைட் ஃப்ரம் கிருஷ்ணன்குட்டி சார், பாலா சார், நம்ம பிரதீப் ராய், மில்டன் சார், எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இன்னும் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், அதுக்கு டெஃபினட்டா நான் ரெடியா இருக்கேன் ஒர்க் பண்றதுக்கு. ஸோ தேங்க்யூ அகெயின். இந்த சண்டே அதுமா இவ்வளோ நேரம் நீங்க கேட்டதுங்க. இன்னொரு விஷயம், KCA 2 எப்போ ரிலீஸ் ஆகும், கல்யாண கண்டிஷன் சப்ளை எப்போ ரிலீஸ் ஆகும் எல்லாரும் கேட்டே இருக்காங்க. கல்யாணம் கண்டிஷன் சப்ளை இப்போ IPL எல்லாம் முடிஞ்சிருச்சு, செம்மையா வந்திருக்கு, செம்ம காமெடியா இருக்கு. அதே 6 எபிசோடு, அதோட கொஞ்சம் டியூரேஷன் ஜாஸ்தி. ஆனா என்னன்னா IPL முடிஞ்சதுக்கு அப்புறம் லான்ச் ஆகுது. இப்போ IPL-க்காக வெயிட்டிங். அது எப்போ கம்ப்ளீட் ஆகும் டெஃபினட்டா கல்யாண கண்டிஷன் சப்ளை உங்களுடைய பார்வைக்கு வரும். அதை பத்தின அப்டேட்ஸை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். இன்ஃபேக்ட் போஸ்டர் டிசைன்லாம் கூட ரெடி, லான்ச் பண்றது தான் பாக்கி. ஸோ அதை லான்ச் பண்றதுக்கு ஒரு டைம் பார்த்துட்டு இருக்காங்க, அந்த ரைட் டைம்ல லான்ச் பண்ணுன்றதுக்காக யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் வெரி சூன் நீங்க அதையும் பார்க்க போறீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் 2 prestigious awards. இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஸ்கர், என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அண்ட் இதை கொடுத்ததுக்கு என்னுடைய டீமுக்கும் உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் from me and from Srija. Thank you. Bye bye.
சாரி, நீ நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்கன்னு அதை அதுக்குள்ள கட் பண்ண. நான் இன்னும் நிறைய அவார்டு வாங்கணும். தேங்க்யூ பிரெயின் பிரேக்கர், ஹிப்ஹாப் ஹரியரன், பாய். சாரி நீங்க அதுக்குள்ள பாய் சொல்லி. லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் மலேசியா. ஐ மீனா, தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ மச் அண்ணா. தேங்க்யூ ரம்யா. தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன் ப்ரோ, பாருங்க. தீபக், தேங்க்யூ தீபக். ஐ விஜய் வலர். ஐ பிளாக் ரோஸ். Hi bro, your big fan from Malaysia. Hi. Thank you. எல்லா மலேசியா நேயர்களுக்கும் மலேசியா மக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். கூடிய சீக்கிரம் மலேசியாவுக்கு நானும் ஸ்ரீஜாவும் வரணும். ஒரு ஹாலிடேக்கு வர போகிறோம். எப்போன்னு தெரியல, ஆனால் we have plans to come to Malaysia very soon. Congratulations. Hey, thank you. எதுக்கு இந்த அவார்டு? நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலையா? விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸுக்கு பெஸ்ட் ஆக்டர் அண்ட் பெஸ்ட் பேருக்காக 2 அவார்டு நேற்று கிடைச்சது. ஸோ அதுதான் இந்த 2 அவார்டு. இதுக்கு முன்னாடியும் பெஸ்ட் ஆக்டர்னு தனியாக வாங்கியிருக்கேன், பெஸ்ட் பேருன்னு ஸ்ரீஜாவோட தனியாக வாங்கியிருக்கேன். ரெண்டுமே ஒரே வாட்டி வாங்கினது தெரியும். Congratulations bro, I'm a big fan of yours. Love. Thank you Divya. Congratulations Anna. Vinod, thank you. Hi Priya, how are you? Thank you Priya. Reshma Vijay, big fan. Thank you Reshma. Congratulations Kirtana. Thank you Kirtana. Devika, thank you. Tuksha Raksha, sister fan. Thank you sister. Prem Smart, thank you. Pooja, all the best. You get more awards. Congratulations. Thank you Suvi, so kind of you. Satyashree, Mas. Sharmi, thank you Sharmi. ஸ்ரீஜா சிஸ்டர் சூப்பராக இருக்காங்க, கேரளாக்கு போயிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க ஜாயின் பண்ண முடியல இன்னைக்கு. ஹாய் நிஷா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹாய் தமிழ். ஹாய் மாயன் தேவி ஆர்மி. ஐயோ, மாயன் தேவி ஆர்மி உங்களுக்கு தான் டெடிகேட்டட் டு திஸ் அவார்ட். மாயன் தேவி ஆர்மி, நீங்கள் பண்ண ப்ரொமோஷன், நீங்கள் பண்ண அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் மாயன் தேவி வந்து பெஸ்ட் பேர். இன்ஃபேக்ட் நேற்று அவங்களுடைய சீனியர் இது சொல்லிட்டு இருந்தார் மெம்பர் விஜய் டிவியோட மிஸ்டர் பாலா சார். அதாவது அவங்க அடிக்கடி பீரியாடிக்கலாக ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்டில் போகும்போது விஜய் டிவியில் ஹையஸ்ட் ரீகால் பேர் அப்படின்னா அந்த மாயன் தேவி தான் சொல்கிறாங்க. மாயன் தேவி பற்றி எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ அவ்வளோ நல்லா ரீச் ஆயிருக்கு அப்படின்னாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் இது இந்த மாதிரி ஆர்மிகள் எல்லாருமே சேர்ந்து வேற பயங்கரமா நீங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல நிறைய பேர் சண்டை வர போட்டுக்கிறீங்க. அரவிந்த் தாமரை, மாயன் தேவின்னு 2 பேருமே ஒரே குடும்பம் தான். நீங்களா பிரிச்சுக்காதீங்க, எல்லாம் 2 ஒரே ஃபேமிலி தான். மாயன், அரவிந்த் அண்ணன் தம்பி, தேவி தாமரை அக்கா தங்கச்சி. இது 2த்தையும் நான் தான் பண்றேன். அண்ட் அவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். தேவி ரக்ஷா, நீங்க உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க. நம்மள ஒன்னா இருந்தா இன்னும் சூப்பரா வந்து இது இன்னும் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம், இன்னும் மேல போகலாம். நமக்குள்ள எதுக்கு சண்டை, என்ன சொல்றீங்க? அதனால அரவிந்த் தாமரை அண்ட் தேவி மாயன் இவங்க 2 டீமுமே நம்ம வந்து ஒன்னா சேர்ந்து இனிமேல் சப்போர்ட் பண்றோம். 2 பேரையும் சப்போர்ட் பண்ணோம். ஒருத்தர் நம்ம எதுக்கு பகையா பாத்துக்கிறது? அண்ட் ஹலோ மாயன் ப்ரோ. ஹாய் சவுண்ட். ஹாய் அனிதா. ஹாய் புனிதா கதீர். Hi Punita. Hi Janani. Hi Angelina Usha. Hi Mayan Rajendran. Hi Hi Sharad Dhoni Hariharan Anbu. Hi Santosh. Hi, call me as Junior. Mayan dialogue சொல்லுங்க அண்ணா. தக்காளி ஜூஸ் போட்டுருவேன். கலக்கங்க ப்ரோய். வஜ்ரவேலு. ஹாய். நெக்ஸ்ட் இயர் 80